ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணது தான். இது பார்த்திங்கன்னா டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி இது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா ஏயுடிசிஏடியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ட்ரெண்டு பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மொமெண்டமில் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் மார்க்கிங் நமக்கு மார்க்கெட்டில் இந்த பிளேஸில் நமக்கு எக்ஸ் மார்க்கிங் வந்து கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா இதோட கட் ஆகாது. இது பார்த்தோம்னா இப்படி போகுது. ஸோ வந்து எக்ஸ் வந்து நமக்கு இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ எக்ஸ் மார்க் வந்து பண்ணுறோம். எக்ஸுங்கிறது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து ரெண்டாவது வந்து இது எங்கிருந்து வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இது பண்ணி அது டேப் பண்ணி தான் இங்கே வருது. இம்பேலன்ஸோடு இருக்கிறதுனால நம்ம இந்த எக்ஸாக்ட் ஆர்டர் பிளாக்கை நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் டைரெக்டாக ஒரு ஸ்வீப் பண்ணி உள்ளே வருது. சரிங்களா? உள்ளே வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக வந்து ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டை மாற்றுறோம். சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேம் மார்க்கெட் மாற்றிட்டு இதில் வந்து மார்க்கெட்டு என்ன ஒரு மொமெண்டம் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 or 2 5 minutes தான் நம்மளுடைய க்ரைட்டீரியா. இப்போ 5 minutesல ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லா ஆர்டர்ஸையும் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகுது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே இது பண்ணோம். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பை இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து 5 minutesல வந்து பைங்கிறது வந்து ப்ரோ ட்ரெண்டு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம இங்கே வந்து பை பண்ணுறது நமக்கு ப்ரோ ட்ரெண்டாக வந்து மாறும். இப்போ ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து அதிகமாக யோசிக்கவே தேவையில்லை. இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் நமக்கு வந்து வேலிடாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல தாராளமாக வந்து என்ன பண்ணலாங்க, ஒரு பை எக்ஸிக்யூஷன் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வருது. இங்கே வந்தோன்னா மார்க்கெட்டில் என்ட்ரி வந்து எடுக்குது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஸ்டாப் லாஸு வழக்கம் போல் டார்கெட் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஆர்ஆர் மெயின்டைன் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போனாலும் ஓகே தான். சரிங்களா? நம்ம இப்போதைக்கு வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் வைக்கலாம். இது வரைக்கும் வந்து வைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆர்ஆர் வேணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக வரும். பட் வந்து வின்னிங் ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுங்க. சரிங்களா? ஒரு 1:3 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளது மினிமமே வந்து 1:3 தான் பிகினர்ஸ்க்கே. ஸோ வந்து ஒரு 1:3 வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாங்க, டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஃபைனலாக நம்மளுடைய டார்கெட்டை அடிச்சிருச்சு. சரிங்களா? சும்மா ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் இது ஒரு எய்ம்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துருக்கலாம் அப்படி ஒரு டவுட் நமக்கு எப்போவுமே வந்து இருக்கும். சரிங்களா? எப்போவுமே வந்து எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துருக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்கும். இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஹோல்டிங் போட்டிருக்கலாம். சார் இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு லோ முடிகிற வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸில் உங்களுக்கு ஏதாவது ஹை இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, அதையும் வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த ஹை லிக்விடிட்டி எடுக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து விளையாடும். அந்த ஹை லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் அந்த ஒரு அந்த பர்பஸ் வந்து மார்க்கெட்டுக்கு முடிஞ்சிடும்னு வைங்களேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுவோம், எகைன் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து அந்த த்ரிபிள் கேனல்னு நம்ம சொல்லுவாங்க. அது பார்த்தோம்னா அது வந்து நமக்கு கண்டுபிடிச்சி நம்ம வந்து எப்படி அது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் ட்ரெண்ட் வந்து நம்ம பிடிக்கலாம். சரிங்களா? அதான் வந்து மார்க்கெட்டில் விஷயம். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றாங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.